திறப்பின் வாசலில் நின்றவர், மரித்து நம்மை காத்தவர். திறப்பின் வாசலில் நின்றவர், மரித்து நம்மை காத்தவர். மண்ணில் இப்படி வாழ்ந்தவர் யாரையா? ஒரு பெரிய அணையோ அல்லது ஏரியோ அதன் கரை ஓட்டை விழுந்து உடையும் நிலையில இருக்கும் பொழுது அந்த திறப்பின் வாயிலில் அந்த கேப்பில் நின்று அணை போட்டு தடுத்தால்தான் பக்கத்து கிராமங்களை எல்லாம் காக்க முடியும். நாம் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது சிறுவன் கதை ஒன்று படித்திருப்போம். அதுல ஒருவன் ஓட்டையின் மேல கையை வைத்தான். கையை வைத்துக் கொண்டே ராத்திரி முழுவதும் இருந்தான். காலையிலே ஊர் மக்கள் வந்து பார்க்கும் பொழுது மரித்தவன் மரித்து போனான். ஆனாலும் கை விரலை அந்த ஓட்டையிலிருந்து எடுக்கவில்லை. அதனாலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நாம் படித்தோம். நிச்சயமாய் அதுபோல நமது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தேவ கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை தானாய் வானத்திலிருந்து இறங்கி வரும் வேளையிலே அதை தடுப்பதற்கு ஆள் தேவை. வனாந்தரத்திலே எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வரும் பொழுது கன்று குட்டியை வணங்கினார்கள். கன்று குட்டியை உருவாக்கி வணங்கினார்கள். அந்த கன்று குட்டி வணக்கத்தினாலே தேவனுக்கு ஏற்பட்ட உக்கிரத்தை தடுக்க திறப்பின் வாசலிலே மோசே நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 106:23 சொல்லுகிறது, ஆகையால் இவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மோசே தன்னை அழித்துக் கொள்ள, தான் மரித்து விடுகிறேன், இந்த மக்களுக்கு கோபாக்கினை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு மோசே அந்த நாளிலே இருந்திருக்கிறார். அவன் போல பிற்பாடு யார் எழும்புவார்கள் என்று தேவன் தேடிக்கொண்டே இருந்தார். தேவனுடைய கோபாக்கினை வரும் பொழுதெல்லாம் மோசையை போல யாராவது திறப்பின் வாசலில் நின்று தன்னுடைய ஜீவனை கொடுக்க தயாராக இருப்பார்களா என்றெல்லாம் ஆண்டவர் தேடினார். எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் சொல்லுகிறார். எசேக்கியேல் 13:5 அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 58:12 தியானித்தால் புரியும். முந்தின மோசே தன்னுடைய ஜீவனை கொடுத்து திறப்பின் வாசலிலே நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அதற்கு பிறகு இப்படி ஒரு ஆள் எழும்புவானா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். எழும்பவே இல்லை. பிற்பாடு பிந்தின மோசே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இது உபாகமம் 18:18 தேவன் சொல்லுகிறார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன்னுடைய சகோதரருக்குள்ளே இருந்து நான் எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். இது அப்போஸ்தலர் 3:22-23, 7:37 இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான் பிந்தின மோசே என்று அறிகிறோம். தேவ கோபாக்கினையாகிய நித்திய அழிவிலிருந்து ரட்சிப்பதற்காக பிந்தின மோசே வந்தார் இந்த பூமிக்கு. யோவான் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக தேவ கோபாக்கினையாக நித்திய அழிவிழுந்து ரட்சிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிந்தின மோசையாக வந்தார். அவருக்கு முன்னாலே யாரும் நிற்கவே இல்லை திறப்பின் வாசலிலே. பலருடைய கேள்வி, ஏன் அதற்கு முன்னால் நிற்கவில்லை? நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறவர்களுடைய பெயர்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நின்றான், சோதோம் குமாரோ அழிவதற்கு முன்னாலே நின்றானே என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் சோதோமுக்காக ஜெபித்தான், உண்மைதான். ஆனால் திறப்பின் வாசலில் நின்று தன்னுடைய ஜீவனை தரவில்லை. அவன் ஜீவனை தந்திருந்தால் ஒருவேளை சோதோம் குமாரா பட்டணம் அழியாமல் இருந்திருக்கு, மோசையை போல நின்றிருந்தான். இரண்டாவது, தாவீது
தன்னுடைய போர் சேவகர்களை தன்னுடைய மக்களை தொகையிட்டதினாலே அதனால் வந்த பாவத்தினாலே ஏற்பட்ட கொள்ளை நோயை தன்மேல் வர வேண்டும் என்று தாவீது ஜெபித்தான். அது மக்களுக்கு வர வேண்டாம், தன்மேல் வரட்டும் என்று ஜெபித்தான். இது அவன் செய்த பாவத்திற்கான ஜெபம். ஆனால் மோசேயும் இயேசுவும் பாவம் இல்லாதவர்களாய் பாவம் செய்யாதவர்களாய் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக தங்களுடைய ஜீவனையை கொடுத்திருந்தார்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். எஸ்தர் மொர்தெகாய் மூலமாய் வரும் அழிவு நின்று காக்க ராஜாவிடம் போனால் நாம் அறிகிறோம். இது ரத்த சாட்சி மரணம் போன்றது. ஆனால் தேவ கோபாக்கினைக்கு முன்னாலே அவள் நிற்கவில்லை. ஆமான் எடுத்த அந்த வஞ்சக திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவள் முன்னாலே நின்றாலே ஒழிய தேவ கோபாக்கினைக்காக திறப்பின் வாசல் முன்னால் நிற்கவில்லை. இயேசுவுக்கு பின்னாலே தேவனின் கோபாக்கினை, தேவனின் அழிவு இதிலிருந்து காக்க திறப்பின் வாயிலே நிற்க இன்னொரு மனிதனை தேவன் தேடவே இல்லை. மோசேக்கு பின்னாலே தேடினார். ஆனால் பிந்தின மோசையாக இயேசுவுக்கு பின்னாலே இன்னொரு மனிதனை தேவன் தேடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆக இந்த கடைசியாய் திருவுளம் பற்றியது இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான். இவருக்கு பிறகு இவரே இறுதி, இவரே முடிவு. இவருக்கு பிறகு ஒருவரும் இல்லை. இவருக்கு பிறகு யாரும் இதுவரைக்கும் எழும்பவும் இல்லை, எழும்ப போவதும் இல்லை, அது தேவையும் இல்லை. முஸ்லிம் சகோதரர்கள் சொல்லுகிறபடி இயேசுவுக்கு பின்னாலே முகமது வந்தார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படி அல்ல. அப்படி யாராவது எழும்பி நாங்கள் திறப்பின் வாசல் இருக்கிறோம் என்றால், அப்படி யாராவது எழும்பி நாங்கள் திறப்பின் வாசலில் இருக்கிறோம் என்றால் அவர்கள் தேவன் இயேசுவுக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் தேவன் இயேசுவுக்கு விரோதிகளாய் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் தேவன் இயேசுவுக்கு விரோதமான அந்தி கிறிஸ்துகள் என்று சொல்லுகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலே இறுதியாய் அனுப்பப்பட்ட இயேசுவுக்கு விரோதிகள் என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் திறப்பின் வாசலில் நின்று ஜீவனை விட்ட பணியே தேவனின் கடைசி கால இறுதி பணி. இயேசு செய்ததை நாம் விசுவாசித்து தேவ கோபாக்கினை என்று நாம் விடுதலையாவோம். இயேசு செய்ததை நாம் விசுவாசித்து தேவ கோபாக்கினிலிருந்து விடுதலையாவோம். அதை விட்டு நானே இயேசுவை போல திறப்பின் வாயிலே நிற்கப் போகிறேன் என்று சொன்னால் நீ இயேசுவை மிஞ்சி விட்டாய். ஆக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ள மாட்டாய். அதனாலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் திறப்பின் வாசல் என்று சொல்லி எதையோ நம்பி எங்கேயோ போய் உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு நான் சொல்ல விளைகிறேன். ஆமென். கன்று குட்டியை வணங்கிய மக்கள் என்றும் வாழ்ந்திட திறப்பினில் நின்றான். அவன்தான் அன்றைய மோசே, அவன்தான் அன்றைய மோசே. இவன் போல் யார்தான் பூமியில் உண்டு? எங்கின தேவன் கண்டார் அன்று. அவரே ரட்சகர் இயேசு, அவரே ரட்சகர் இயேசு. இயேசுவையே